அனைவருக்கும் வணக்கம். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது 2 ஸ்டேஜஸா நடக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுக்கப்புறமா இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ என்னென்ன மாரியான போஸ்டிங் இருக்கு? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன்ல, சிவில் மெக்கானிக்கல்ல, முனிசிபாலிட்டில இந்த மாரி எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க நமக்கு. ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஒர்க் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த மாரி என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. போஸ்ட் அப்படிங்கிறது இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதனுடைய வேக்கன்சிஸ் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. என்ன ஸ்கேல் ஆஃப் பே அப்படிங்கிறது லெவல் 12ஆ, 13ஆ அந்த மாரியான விஷயங்கள் குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 1933 அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. 1933 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 110 வேக்கன்சிஸ் ஆஃப் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மே பி இன்கிரீஸ்ட் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதுக்கு இன்கிரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன்லயே குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன் கார்ப்பரேஷன் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு வேகன்சி அது என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேகன்சி இடங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாமே உங்க அவங்கவுங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வேகன்சி லிஸ்ட் தான் அப்படியே அடுத்தடுத்த டேபிளா போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து 2 பிப்ரவரி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா மார்ச் 12 வரைக்கும் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்ச் 12 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 9ல இருந்து மார்ச் 12 வரைக்கும் இந்த தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? கடைசி தேதி அப்படிங்கிறது மார்ச் 12 அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்ளிகேஷன்ல ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னா, அத கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் டைம். 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபார் த போஸ்ட் இன் ஸ்லாட் நம்பர் 1 டூ 8 அண்ட் 14 அப்படிங்கிறதுக்கு 14 அண்ட் 16 அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த நமக்கு வேகன்சி லிஸ்ட் குடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ அதுல 1 டூ 8, 14 அப்புறம் 16 இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பேப்பர் 1 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேப்பர். அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்க போகுது. ஓகேங்களா? பேப்பர் 2 அப்படிங்கிறது நமக்கு கம்பல்சரி. எல்லாருக்குமே இந்த ஒரு இது வந்து கம்பல்சரி. டிகிரி ஸ்டாண்டர்ட்க்கும் சரி, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்க்கும் சரி கம்பல்சரியா இருக்க போகுது. ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட். பேப்பர் 2 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல போக போகுது. பார்ட் பி அப்படிங்கிறது ஜிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல போக போகுது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது என்னைக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்றவங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு 30ஆம் தேதி 30 ஜூன் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பேப்பர் 1 காலையில 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது நமக்கு 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் டிகிரி முடிச்சவங்களுக்கு. இதே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லாட் நம்பர் 9லிருந்து 13 அப்புறம் 14, 15 அப்படிங்கிற அந்த ஸ்லாட்டுக்கும், அப்புறம் 14வது ஸ்லாட் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ இவங்கலாம் டிப்ளோமோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது பேப்பர் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு டிப்ளோமோ ஸ்டாண்டர்ட்ல சப்ஜெக்ட் பேப்பரா இருக்க போகுது. பேப்பர் 2 அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்த மாரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏல இருக்கும். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல. பார்ட் பில நமக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் அது வந்து டிப்ளோமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்னா அவங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். டிப்ளோமோ ஸ்டாண்டர்ட்னா டிப்ளோமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிப்ளோமோ ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறது 29 ஜூன் நடக்க போகுது. 29/6/2024 வந்து நடக்க போகுது. டைமிங் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, காலையில 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பேப்பர் 1 அப்படிங்கிறது காலையில 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த எக்ஸாம் பேட்டர்ன். ரிட்டன் எக்ஸாமோட அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது அதர்ஸ் அப்படின்னு வந்தோம்னா, ஜெனரல் கேட்டகரில வர்றவங்களுக்கு 32 வயசு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ட வந்து 30லேருந்து 32ஆ வந்து உயர்த்தியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ல. அடுத்தது ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், எம்பிசி, டிஎன்சி, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், டெஸ்டிடியூட், விடோஸ்
அந்த கேட்டகரியில வரவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒவ்வொரு போஸ்டிங் அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நாலேட்ஜ் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதும் வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. விஷன் எப்படி இருக்கணும்? அதர் கைண்ட் ஆஃப் அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும்? அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கலர் பிளைண்ட்னஸ் இருந்தா டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எக்ஸாம் நடக்க போகுது? ரிட்டன் எக்ஸாம் எப்படி நடக்க போகுதுன்னா, நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்க போகுது. ஓகேங்களா? ஓஎம்ஆர்ல நம்ம ஷேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் பிராக்டிஸ் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு நமக்கு. ஸோ நமக்கு இன்ஜினியரிங் போஸ்ட் அதாவது இன்ஜினியரிங் போஸ்ட் பிளானிங் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தோம்னா ஸ்லாட் நம்பர் 16ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்க்கெல்லாம் வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது 3 மணி நேரம் நடக்கும். மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 300 மார்க்ஸ். அதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது அ எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம்ஸ் அவங்களுக்கெல்லாம் 153. அதர் கேட்டகரியில வரவங்களுக்கு 204 அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்தது இந்த டிகிரி, டிப்ளமோ எல்லாருக்குமே வந்து இந்த பார்ட் பேப்பர் 2 அப்படிங்கிறது முக்கியமா அதாவது கம்பல்சரியா இருக்கு. ஓகேங்களா? அதுல பேப்பர் 2ல பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது 100 கொஸ்டின 150 மார்க்குக்கு நம்ம எழுதப் போறோம். அதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது 60 மார்க் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 150 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதப் போறோம். தமிழ் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது 150 மார்க்குக்கு எழுதப் போறோம். அதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 60 மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஷீட் ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பார்ட் பி ஆஃப் பேப்பர் 2 வில் நாட் பி எவாலுவேட்டட். அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 150 மார்க் தமிழ் எழுதுறோம் இல்லையா? அதுல 60 மார்க் எடுக்கல அப்படின்னா, நம்மளோட பார்ட் பி பேப்பரையும் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதே மாரி காலையில எழுதுன அந்த பேப்பர் 1யும் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ தமிழ் முக்கியமா இருக்கு. 150 மார்க்குக்கு கேட்கப் போறாங்க. அதுல 60 மார்க் மினிமமா எடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்குன்னு நம்மகிட்ட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில தனியா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ட கிளியர் பண்றதுக்குன்னு புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்ட் பி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஜிஎஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுலயும் 100 கேள்விகள் வரப்போகுது. 150 மார்க்குக்கு இருக்கப் போகுது. அது இல்லாம 25 ஆப்டிட்யூட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஎஸ் மற்றும் ஆப்டிட்யூட் இதுக்குமே நம்ம அகாடமில புக்ஸ் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணிருவாங்க. ஸோ அடுத்தது இன்டர்வியூ அப்படிங்கிறது நமக்கு 60 மார்க்குக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ டோட்டல் மார்க் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 510 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது ஓஎம்ஆர்ல இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டிப்ளோமோ ஸ்டாண்டர்டுக்கு நம்ம முன்னாடி பார்த்தது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது. டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு 30ஆம் தேதி எக்ஸாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அடுத்தது டிப்ளோமோ ஸ்டாண்டர்டுக்கும் அதே ஒரு விஷயத்த தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிப்ளோமோ ஸ்டாண்டர்டுக்கு 29 ஜூன் எக்ஸாம் நடக்கப்போகுது. அவங்களுக்கும் அதே மாதிரியான விஷயங்கள் தான். 3 மணி நேரம் எக்ஸாம் 300 மார்க்குக்கு 153 அப்படிங்கிறது குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு 204 சரிங்களா? பேப்பர் 2 அப்படிங்கிறது பார்ட் ஏ, பார்ட் பியா இருக்கபோது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 150 மார்க் எழுதப் போறீங்க. அதுல மினிமம் 60 மார்க் எடுக்கணும். அடுத்தது அப்புறம் பார்ட் பி அப்படிங்கிறது 100 கொஸ்டின் இருக்கபோது, அதுல 75 ஜிகே, 25 மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு 60 மார்க் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டோட்டலா 510. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளோமா ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் மட்டும் தான் மாறப்போகுது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அது எல்லாமே ஒண்ணா தான் இருக்கு சரிங்களா? ஸோ ஓஎம்ஆர்ல நம்ம எக்ஸாம் எழுதப் போறோம். ஸோ அடுத்தது வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஊர் மொத்தம் 20 ஊர்கள் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 38 இது குடுத்துருக்காங்க. சென்டர்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது கரெக்ட்டா பார்த்து பக்கத்துல இருக்கிற சென்டரா பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு பேசிக்கான மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன மாரியான சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். அந்த மறுபடியும் அந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ப இப்ப ரீசென்ட்டா வந்த அந்த நோட்டிஃபிகேஷன டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். ஸோ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு தான் நம்ம எக்ஸாம் எழுதப் போறோம். கவர்ன்மென்ட் ஆர்டர் படி செலக்ஷன் ப்ராசஸ் அண்ணா யூனிவர்சிட்டி வழியா நடக்கும். இம்பார்ட்டன்ட்டான டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 9ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான டேட் வந்திருக்கு. 9 பிப்ரவரில வந்த டேட் எது வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு மார்ச் 12 வரைக்கும் இருக்க போகுது. சரிங்களா?
ஸோ எல்லாரும் எக்ஸாம்க்கு குவாலிஃபைடு பெர்சன்ஸ் எல்லாரும் எக்ஸாம்க்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. நமக்கு இன்டர்வியூ வரைக்கும் போக போறோம். ரிட்டன் எக்ஸாம் பிளஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம் பேட்டர்னா இருக்கு. ஃபைனல் மார்க் அப்படிங்கிறது ரிட்டன் எக்ஸாம் மார்க்கையும், இன்டர்வியூ மார்க்கையும் சேர்த்து தான் சொல்லப் போறாங்க. ஸோ நல்லா எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு படிக்கிறதுல டிஃபிகல்டீஸ் இருந்துச்சுன்னா, நம்ம அகாடமி புக்ஸ் வாங்கி படிங்க. ரொம்பவே ஈஸியா குடுத்திருப்பாங்க. ஸோ வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.